வேலை மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க, அது ஒரு பகுதி தான். நம்ம முழு வாழ்க்கையுமே வேலையாக ஆகிடக்கூடாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது விளங்காது. ரொம்ப காலம் போய் தான் அது விளங்கும். அன்பு, ஆரோக்கியம், சுதந்திரம், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் இழந்து இதெல்லாம் நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற நேரம் தான் அது நமக்கு உணரும். ஸோ நம்ம பணியில், அதாவது நம்மளோட ஒர்க்கில் நம்மளுடைய எல்லா பலத்தையும், நம்மளுடைய எல்லா சக்தியையும் நம்ம போட்டுட்டோமா இருந்தால், வாழ்க்கைக்கு நம்ம என்னைக்குங்க இதெல்லாம் போட்டிருக்கோம்? ஸோ நம்ம வாழ்கிறதுக்காக என்ன எஃபர்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குற நேரம் நம்ம நிறைய விஷயங்களை இழந்திருப்போம். வேலைக்கு யாரை வேணாலும் மாற்றிக்கலாம், போட்டுக்கலாம். உங்கள் டியூட்டியை யார் வேணாலும் செய்வாங்க. நீங்கள் இருக்கீங்களோ இல்லையோ அந்த இடத்துல வேலை நடக்கத்தான் போகுது. இப்போ உங்கள் பதவி இருக்குல்ல, அது நாளைக்கே இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த பதவிக்கு யாராவது வரத்தான் போகிறாங்க. உங்களுடைய வேலை செய்கிற இடம் முன்னேறி போய்கிட்டே இருக்கத்தான் போகுது. ஆனால் உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிற அந்த அனுபவங்கள், இதெல்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. உங்களுடைய கனவுகளும் விருப்பங்களும் எவ்வளவு எக்ஸ்பென்சிவான விஷயம் தெரியுமா? ஆனால் இதெல்லாம் இழந்துட்டமா இருந்தால் திரும்ப அதெல்லாம் மீட்டுக்கவே முடியாது. வேலை செஞ்சால் பணம் கிடைக்கும், அதாவது சம்பளம் வரும். அந்த பணம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் அந்த பணம் உங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காது, ஒரு மன அமைதியை கொடுக்கவே கொடுக்காது. அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பதவி, ஒரு பொசிஷன் கிடையாது. நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சம்பளமும் கிடையாது. நீங்கள் இதய துடிப்புள்ள ஒரு மனிதர், ஒரு நோக்கம் கொண்ட ஒரு மனிதர், வாழணும்னு நினைக்கிற ஒரு ஜீவன். அதை வாழ விடுங்க. அதனால அன்பானவங்க கிட்ட சிரிங்க, ஆரோக்கியமாக வாழ ட்ரை பண்ணுங்க, இயற்கையில் நடங்க, விளையாடுங்க, ஓய்விடுங்க, கனவு காணுங்க, கனவு காண நேரம் ஒதுக்குங்க, நல்ல சாப்பாடை சாப்பிட ட்ரை பண்ணுங்க, வாழ்க்கையை அனுபவிங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்காக, உங்கள் உறவுகளை மேம்படுத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய விருப்பங்களுக்கு முதலீடு செய்யுங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சமா இருந்தால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதா எங்களுக்கு தோணும். திரும்பவும் சொல்கிறேன், வேலை மாத்திரமே லைஃப் கிடையாது, வாழ்க்கையை வாழுங்க. ஏன்னா கடைசி காலத்தில் நீங்கள் எத்தனை மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை ஹவர்ஸ் வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கடைசி காலத்தில் எல்லார்ட்ட மைண்ட்லையும் என்ன இருக்கும் தெரியுமா? நீங்கள் எப்படி எல்லார்ட்டையும் அன்பு காட்டினீங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, அவங்களுக்கு எப்படி உங்களை உணர வச்சிங்க, இந்த விஷயங்கள் தாங்க அவங்க மைண்டில் இருக்கும். வேலை அப்படிங்கிறது நீங்கள் செய்கிறது, வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டுறது. அதனால ரெண்டையும் சமமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் வெற்றியும் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ கற்றுக்குவோம்.